ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிராமி. இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடுவதற்கு எந்த நேரம் உகந்தது, வெள்ளிக்கிழமை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இன்றைய ஆன்மீக தேடல் பதிவில் பார்க்கலாம். முதல் வெள்ளி ஆடி வெள்ளி மட்டுமில்லை, எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே அம்பாளை வழிபட நன்மை கிடைக்கும் நமக்கு. ஆனால் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமைகளும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கான சிறப்பான காலம் அப்படின்றதே சொல்லலாம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபடுறதுனால அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கடந்து போறதே ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிபட வேண்டிய ஒரு அருமையான சிறப்பான மாதம் அப்படின்னு சொன்னா ஆடி மாதம். அதுவும் குறிப்பா ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. இந்த 5 வெள்ளிக்கிழமைகளுக்கும் தனித்தனி சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதில் முதல் வெள்ளிக்கிழமையை பார்க்கலாம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடும் போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம சொல்லி வழிபடலாம். இதை 2 விதமான நேரங்களில் வழிபடலாம். கடன் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு தீராத வம்பு வழக்குகள் இருக்குது, உடல் சம்பந்தமான தீராத நோய்கள் இருக்குது, கணவரால் பிரச்சனை இருக்குது, அக்கம் பக்கத்தால் பிரச்சனை இருக்குது. இதுபோல் பிரச்சனை நம்ம வழியில் போயிட்டு இருப்போம், யார் பாதையிலும் குறுக்க போக மாட்டோம். ஆனால் தானாக சில பிரச்சனைகளில் சிக்கும் இல்லையா, அது போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். அதுவே உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப வரல, எவ்வளோ பணம் இருந்தாலும் கையிலேயே தங்குறதில்ல, நிம்மதியான வாழ்க்கை வேணும், மனதுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வேணும், எங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இல்லை, எப்போ வழிபடணும்னாலும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா காலை 10:30 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுவே சுக்கிர ஓரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது, பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்குது, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த ஓரைகளில் வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை வழிபட்டு, இப்போ நீங்கள் ராகுகால நேரத்தில் வழிபடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பிரச்சனையோடு இருக்கிறவங்க துர்க்கை அம்மனை ராகுகால நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி சிவப்பு மலர்கள் வச்சு செவ்வரளி கிடைச்சா வைங்க, இந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணி மனசார வேண்டிக்கோங்க. கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போங்க, வீட்டில் இருக்கிற வேலை பார்க்கவே சரியாக இருக்குது, போக முடியல, நேரம் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனதார நினச்சி வீட்டில் இருக்கிற அம்பாளோட படத்துக்கு பூமலர் தூவி தீபதூபம் ஏற்றி வழிபடுங்க. சுக்கிர ஓரையில் வழிபடுறவங்க மகாலட்சுமியை வழிபடுங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் தான் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அதனால் சுக்கிர ஓரையில் பால் கற்கண்டு வச்சு கும்பிடுங்க. முடிஞ்சவங்க கற்கண்டு சாதம் பண்ணி தாமரை மலர் வச்சு வழிபடுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க, இல்லை அப்படின்னா வீட்லேயே லக்ஷ்மி தாயாருடைய படத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வீட்லேயும் எனக்கு வழிபட நேரம் இல்லை நான் கோவிலுக்கு போயே வழிபடுறேன் அப்படின்னாலும் வீட்லேயே குங்குமத்தால் அலங்கரித்து விளக்குகளுக்கு விளக்கேற்றுங்க. கோவிலில் போய் வழிபடுறேன் அப்படின்னாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் கோவிலில் குத்துவிளக்கு பூஜைகள் நடைபெறும். முடிஞ்சவங்க சாயங்காலம் நடக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க. ஏன்னா திருவிளக்கில் 33 கோடி தேவர்கள், மும்மூர்த்திகளாக விளங்கக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியராக இருக்கக்கூடிய லக்ஷ்மி, சரஸ்வதி, பராசக்தி இவங்க எல்லாருமே வாசம் செய்கிறாங்க. அப்படி வாசம் செய்யும்போது அந்த திருவிளக்குக்கு நம்ம குங்கும அர்ச்சனை செய்து வழிபடும் போது இன்னும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதிலும் ஆடி வெள்ளியில் திருவிளக்கு பூஜையில் கலந்துட்டு அம்பாளை தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும், எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் அன்பால் பிரச்சனைகளை விலக்கி நல்வழி காட்டணும் அப்படின்னு ஆன்மீக தேடல் யூடியூப் சேனல் மூலமாக வேண்டிக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு ஆன்மீக தேடல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி.